Hello students, good evening. Welcome to Mayil Academy YouTube channel. So NEET-2024 exams இப்பதான் முடிஞ்சது. So எல்லாரும் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அகாடமில இருந்து ஜுவாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ ஒரு சீக்கிரம் நம்ம இந்த ஆன்சர் கீ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன்ஸ் வீடியோலாம் நம்ம போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாமே கொஸ்டின் நம்பர் Q5 வந்து வச்சுருப்பீங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. So first question, in a uniform magnetic field of 0.049 Tesla, a magnetic needle performs 20 complete oscillation in 5 seconds as shown. The moment of inertia of the needle is 9.8 × 10⁻⁶ kg/m². The magnitude of magnetic moment of the needle is x × 10⁻⁵ Ampere/m². Then the value of x எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டா. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஒரு சீரான காந்தப்புலத்தில் வந்துட்டு அதோட வேல்யூ வந்து 0.049 டெஸ்லா. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்குல்ல, அதை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 5 செகண்ட்ஸில் வந்து 20 ஆசிலேஷன்ஸ் வந்து மேக் பண்ணுது, அலைவுகளை மேற்கொள்ளுது. சரியா, அதோட அந்த காந்த ஊசியோட அந்த காந்த திருப்பு திறன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த காந்த திருப்பின் வந்து x × 10⁻⁵ Ampere/m² சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அதோட வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ மேபி அந்த ஃபார்முலா வந்து மேபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலானா T = 2π√I/mb. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச சின்ன ஃபார்முலா வந்து நான் டக்குன்னு கொடுத்துறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 4th ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a logic circuit provides the output y as per the following truth table. ஸோ உங்களுக்கு ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் ஏபி இன்புட் இருக்குது, அதுக்கு அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து என்ன, சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆப்ஷன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஏ அப்படின்னு பி இன்புட்டுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்னா பி பார் வந்து கிடைக்கும். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஜஸ்ட் அந்த ட்ரூத் டேபிள் மட்டும் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்க, அந்த ஆப்ஷன் வச்சு ஈஸியாக கிடைச்சிடும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் A and B and identify the correct answer. சரியா, ஸோ உனக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த A and B 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், A is incorrect அந்த மாதிரி இருக்கும். என்ன கேட்குறான்னு பாருங்க. ஃபார் a solar cell, the IV characteristics lies in the 4th quadrant of the given graph. ஓகே, செகண்ட் வந்துட்டு in a reverse biased PN junction diode, the current measurement in microampere is due to majority charge carriers. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைக்ரோ ஆம்பியர்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால மட்டும்தான் அது நடக்கும். கரெக்டா, ஸோ ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் இன்கரெக்ட். ஓகேவா, ஸோ ஏ மற்றும் பி என்னும் மின்வரும் கூட்டுகளை கருதி சரியான விடையை கண்டறிய. சரியா, சூரிய மின்கலம் அதுக்கு ஐவி சிறப்பியல்பு கோடு வந்து கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி எது வந்து கரெக்ட் தப்பு. சரியா, ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின், a thin flat circular disc of radius 4.5 cm is placed gently over the surface of water. If surface tension is of water is 0.07 Nm/m, then the excess force required to take it away from the surface is. So 4.5 cm ஆரம் கொண்டது ஒரு மெல்லிய தட்டையான வட்டு வடிவிலான வட்டு நீர் மேற்பரப்பின் மீது மெதுவாக வைக்கப்பட்டுள்ளது. நீரின் பரப்பில் விசை 0.07 Nm/m எனில் மேற்பரப்பிலிருந்து அதனை வெளியே எடுக்க தேவைப்படும் கூடுதல் விசை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சா, இதுக்கான ஃபார்முலா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் F = சர்ஃபேஸ் டென்ஷன் S × அதோட லென்த். கரெக்டா, ஸோ அது வந்து 2πr, ஆர்ன்றது அதோட ரேடியஸ். இது நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஆப்ஷன் 19.8 மில்லிநியூட்டன். சரியா, தட்ஸ் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 5th கொஸ்டின் போலாம். ஸோ 5th கொஸ்டின் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. A wheel of a bullock cart is rolling on a level road as shown in the figure below. If it is linear speed is v in the direction shown, which one of the following options is correct? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தா, ஒரு மாட்டு வண்டியின் சக்கரம் ஒன்று மட்டுப்படுத்தப்பட்ட சாலை ஒன்றில் கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்று உருண்டு செல்கிறது. அதன் நேரியல் வேகம் காட்டப்பட்டுள்ள திசையில் v எனில் பின்வரும் தெரிவுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து மினிமமா இருக்கும், பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பி பாயிண்ட்ல தான் வேகம் வந்து அதிகமா இருக்கும், சரி கம்மியா இருக்கும் Q கம்பேர் பண்ண போது. சரியா, அப்போ ஆப்ஷன் point moves faster than Q point C. Okay, 1 second. So option 2 is correct. 1 second.
So fifth question option 1 is correct. Change பண்ணிக்கோங்க. Fifth question point Q ல velocity அதிகம். Sorry, one second. Point P moves slower than point Q. Okay. Next sixth question போலாம். Sixth question, in a vernier caliber n+1 divisions of vernier scale coincide with n divisions of main scale. If 1 MSD represents 0.1 millimeter, the vernier constant in centimeter is எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 divided by 100 n+1. சரியா? So அதான் கரெக்ட் ஆப்ஷன். ஒரு வெர்னியர் காலிபரில் வெர்னியரின் அளவானது n+1 பிரிவுகளின் அதன் முதன்மை அளவுகோலானது n பிரிவுகளோடு மேற்பொருந்துகிறது. 1 MSD என்பது 0.1 மில்லிமீட்டர் என்பதை குறித்தால் வெர்னியர் மாறிலி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/100 n+1. சரியா? 7th கொஸ்டின் பாருங்க. ஸோ உனக்கு ரெண்டு சொலினாய்டு கொடுத்துருக்காங்க, இன்பிட்வீன் ஒரு மேக்னெட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டை வந்து டுவர்ட்ஸ் சொலினாய்டு டுவர்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படி போச்சு அப்படின்னா இந்த இன்டியூஸ் ஆன கரண்ட் வந்து ரெண்டு சொலினாய்டில் எந்தெந்த டைரக்ஷனில் இருக்கும் அதான் கொஸ்டின். சரியா? இந்த above diagram a strong bar magnet is moving towards solenoid 2 from solenoid 1 in the direction of induced current in solenoid 1 and that in solenoid 2 respectively or through the directions. So நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 is correct. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் solenoidல A to B வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஆப்ஷன் அந்த solenoid 2ல வந்து பாத்தீங்கன்னா D to C வந்து என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும். சரியா? ஆப்ஷன் 1 is correct. So next வந்து 8th question, in the following circuit the equivalent capacitance between terminal A and B is. So நீங்க equivalent capacitance formula யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 microfarad வந்து கிடைக்கும். So 2 microfarad is correct answer. சரியா? So next is 9th question, the maximum elongation of a steel wire of 1 meter length if the elastic limit of steel and its Young's modulus respectively are 8 into 10 to the power 8 Newton per meter square and 2 into 10 to the power 11 meter per second square is. So ஒரு எஃகு கம்பியின் மீட்பியல் வரம்பு மற்றும் எங்குணகம் ஆகிய முறையே ஸோ ரெண்டு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்றுள்ள நிலையில் 1 மீட்டர் நீளம் கொண்ட அந்த எஃகு கம்பி அடையும் பெரும நீட்டிப்பு என்பது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 is correct, 4 millimeter. Okay. So next 10th question பாருங்க. A thin spherical cell is charged by some source. The potential difference between 2 points. சரியா? ஒரு மெல்லிய கோள வடிவ கூடு ஒரு மூலம் வழியாக மின்னூட்டப்படுகிறது. படத்தில் காட்டப்பட்டுள்ள C மற்றும் P என்னும் இரு புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாலோ ஸ்பியரா இருக்கு அப்படின்னா உள்ளியற்ற கோலமா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள வந்து பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? அப்போ அந்த C பாயிண்ட்லயும் P பாயிண்ட்லயும் சேம் பொட்டன்ஷியலா இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இருக்காது, 0. சரியா? ஆப்ஷன் 10 வந்து ஆப்ஷன் 4 is correct. ஸோ 11th கொஸ்டின் பாருங்க. The graph which shows variations of 1/lambda square and kinetic energy E. The lambda is the de Broglie wavelength of the free particle. சரியா? இதை பேஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் கிராஃப் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 1/lambda square என்பதற்கும் அதன் இயக்காற்றல் ஈக்கும் இடையிலான வேறுபாட்டை காட்டும் வரைபடம். இங்கே லாம்டா என்பது கட்டற்ற துகள் de Broglie அலைநீளம் ஆகும். சரியா? ஸோ ஆப்ஷன் 4 is correct. மார்க் பண்ணீங்க. ஆப்ஷன் 4 is correct. Next 12th question. So given below are two statements. One is labeled as assertion A and other is labeled as reason R. So assertion A வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா potential V at any axial point at 2 meter or distance R from the center of the dipole moment vector P vector of magnitude 4 into 10 to the power -6 coulomb meter is plus or minus 9 into 10 to the power 3 volt. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி எது எப்படி இருக்கும் assertion reason ரெண்டு எது கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3 is correct. A is true but R is false. சரியா? ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 13th question. An unpolarized light beam strikes a glass surface at Brewster's angle. Then ஸோ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா தள விளைவடையாத ஒளிக்கற்றை ஒன்று ஒரு கண்ணாடி மேற்பரப்பின் மீது ப்ரூஸ்டர் கோணத்தில் விழுகிறது எனில். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரூஸ்டர் ஆங்கிள்ஸ்ல விழுந்துச்சு அப்படின்னா எதிரொலிக்கும் ஒளி முழுவதுமாக தலை விளைவடைந்ததாகவும் ஆனால் ஒளி விலகலையும் ஒளி பகுதி தலை விளைவடைந்ததாகவும் இருக்கும். சரியா? என்னாகும் ப்ரூஸ்டர் ஆங்கிள்ஸ்ல விழுந்துச்சுன்னா பார்ஷியலி என்ன ஆகும்னா போலரைசேஷன் வந்து நடக்கும். சரியா? ஞாபகம் நினைக்கிறேன். ஆப்ஷன் 4 is correct. So 14th question பாருங்க. Given below are two statements. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. So statement 1 is atom are electrically neutral as they contain equal number of positive and negative charges. Statement 2 வந்துட்டு atoms of each element are stable and emit their characteristic spectrum in the light of the above statements.
choose the most appropriate answer from the options given below. சரியா? So ரெண்டு statement based question கேட்டிருக்காங்க. So அணுக்கள் சம எண்ணிக்கையில் நேர்க்குறி மற்றும் எதிர்க்குறி மின்சுமைகளை பெற்றிருப்பதால் மின்சுமையற்ற நடுநிலைத்தன்மை கொண்டுள்ளது. கூற்று 2 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களும் நிலைத்தன்மை வாய்ந்ததாக உள்ளன, மேலும் அவை தங்களது சிறப்பியல்பு நிறமாலையை உமிழ்கின்றன. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். சரியா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 15th கொஸ்டின். A thermodynamic system is taken through the cyclic ABCDA. சரியா? ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகி ABCDA ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. The work done by the gas along the BC. ஸோ ஒன்லி இந்த பிசி பேத்ல மட்டும்தான் ஒக்டன் கேட்டிருக்காங்க, உனக்கு கம்ப்ளீட்டா கேட்கல. கம்ப்ளீட்டா கேட்டிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணலாம், ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கம்ப்ளீட் ஏரியா கண்டுபிடிச்சனா உனக்கு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு வந்து கிடைச்சிருக்கும். உனக்கு கேட்டிருக்கிறது வெறும் B2C மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப சிம்பிளி B2C வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. வால்யூம் சேஞ்ச் ஆகல அப்படின்னா ஒக்டன் வந்து நடந்திருக்காது. கரெக்டா? அப்ப ஒக்டன் வந்து 0. ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 16th கொஸ்டின். A tightly wound 100 turns coil of radius 10 cm carries a current of 7 ampere. The magnitude of the magnetic field at the center of the coil is. சரியா? சோ நீங்க டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். 10 சென்டிமீட்டர் ஆரம் கொண்டது ஒரு நெருக்கமாக சுற்றப்பட்ட 100 சுற்றுகள் கொண்டது ஒரு கம்பிச்சுருள் 7 ஆம்பியர் மின்னோட்டத்தை தாங்கி உள்ளது. கம்பிச்சுருளின் மையத்தில் உள்ள காந்தப்புலத்தின் எண் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளி ஃபார்முலா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் வந்துரும். 4.4 மில்லி டெஸ்லா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்க. சோ 17th கொஸ்டின் வந்துட்டு ஸோ உனக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி உனக்கு ஜஸ்ட் இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, ஸோ அது கொடுத்துட்டு அவ்வளோ வேவ் லென்த் வந்து இங்கேருந்து இந்த இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா டிரான்சிஷன் நடந்துச்சுன்னா என்ன வேவ் லென்த் இருக்கிற அந்த லைட் வந்து எமிட் ஆகும், அது பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், உனக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 18. ஸோ பார்த்துக்கோ, இது மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஸோ உனக்கு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சக்சபிலிட்டி இருக்குல்ல, ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் புக்கில் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருந்திருக்கும், டக்குன்னு டிக் பண்ணி இருந்துக்கலாம், ஜஸ்ட் மார்க் பண்ணி இருந்துக்கலாம். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 19 கொஸ்டின். ஸோ 19 கொஸ்டின் வந்து a light ray enters through a right angled prism at a point P with an angle of incidence 30 degree as shown in the figure. It travels through the prism parallel to the base BC and emerges along the face AC. The refractive index of the prism. சரியா? இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ நீங்க வந்து டைரக்டா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்னெல்ஸ் லா இருக்குல்ல, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இங்க டைரக்ட் ஃபார்முலா இருக்கு, நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும் டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ √5/2. ஸோ நெக்ஸ்ட் 20 கொஸ்டின். A bob is whirled in a horizontal plane by means of a string with an initial speed of omega rpm. The tension in the string is T. If speed becomes 2 omega while keeping the same radius, the tension in the string becomes. ஊசல் குண்டு ஒன்று ஒரு கிடைமட்ட தளத்தில் ஒரு கம்பி கொண்டு ஒமேகா rpm என்ற ஒரு தொடக்க வேகத்தோடு சுழற்றப்படுகிறது. கம்பியில் உள்ள இழுவிசை T ஆகும். ஆரத்தை சமமாக வைத்த நிலையில் அதன் கோண வேகமானது 2 ஒமேகாவாக மாறுச்சு அப்படின்னா இழுவிசை கண்டிப்பா அதிகமாகும். சரியா? நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா? டென்ஷன் ஃபார்முலா வந்து T ஈக்குவல் டு அந்த நீங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். m ஒமேகா ஸ்கொயர்ட் r. இது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கம்பேர் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வந்துரும்? ஈஸியா வந்துரும். சரியா? அவ்வளவுதான், சிம்பிள். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 4T, 4 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் டென்ஷன், அது வந்துரும். சரியா? 20 வந்து பாருங்க. A wire of length L and resistance 100 ohm is divided into 10 equal parts. The first 5 parts are connected in series while the next 5 parts are connected in parallel. The two combinations are again connected in series. The resistance of this final combination வந்து கேட்டிருக்காங்க. சரியா? L நீளமுள்ள ஒரு பெரிய வயர், அவரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு வயரை வந்து 10 பார்ட்ஸா கட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 10 ஓம்ஸ் வந்து போகும். சரியா? இப்போ கட் பண்ண இந்த வயரை வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 பார்ட்ஸ் எடுத்து அதை என்ன பண்றாங்கன்னா சீரிஸ்ல கனெக்ட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5 பார்ட்ஸ் எடுத்து அதை பேரலல்ல கனெக்ட் பண்றாங்க. இப்போ கனெக்ட் பண்ண ரெண்டு காம்பினேஷனையும் மறுபடியும் சீரிஸ்ல கனெக்ட் பண்றாங்க. அப்படி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபைனலா என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும்? இது ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதே மாடல் क्वेश्चन வந்து போன ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருந்தாங்க பின்னாடி நீட் எக்ஸாம்ல. சேம் மாடல் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். சரியா? அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் 22 இத பாருங்க. If c is the velocity of light in free space, the correct statements about photon among the following are. சரியா? So just நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க.
ஸோ சி என்பது கட்டற்ற ஒளியின் திசைவேகம் எனில் பின்வரும் ஒரு ஃபோட்டான் பற்றிய சரியான கூற்று. ஸோ ஃபோட்டானை பேஸ் பண்ணி 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, ரொம்ப சிம்பிள். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எனர்ஜி கொடுத்துருக்காங்க, அவரோட வெலாசிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவரோட உந்தம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டான் எலக்ட்ரான் மோதலில் மொத்த ஆற்றல் மொத்த உந்தம் ஆகிய இரண்டும் அழிவின்றி காக்கப்படுகின்றது, அதாவது கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டான் நேர்குறி மின்னூட்டம் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஃபோட்டான்றது சார்ஜ்லெஸ். கரெக்டா, ஆப்ஷன் வந்து என்னது ஆக்சுவல் ஏபிசி அண்ட் டி மட்டும் தான் கரெக்ட், இ வந்து தப்பு. சரியா, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 23 பாருங்க. At any instant of time t, the displacement of any particle is given by 2t minus 1. In assignmentல கொடுத்துருக்காங்க. Under the influence of a force of 5 Newton, the value of instantaneous power. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், டைரக்டா நீங்க சால்வ் பண்ணா போதும், ஆன்சர் வந்துரும். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். 24 பாருங்க. A particle moving with uniform speed in a circular path maintains. ஒரு சீரான வேகத்தோடு ஒரு வட்ட வடிவ பாதையில் நகரும் ஒரு துகள் இதனை தக்க வைத்துக் கொள்ளும். ஸோ எப்படி இருக்கும், ஒரு ஒரே வேகத்துல போகுது அப்படின்னா எப்படி இருக்கும். சரியா, யூனிஃபார்ம் ஸ்பீடு. சரியா, ஸோ சர்க்குலர் மோஷன் நமக்கு தெரியும், ஸ்பீடு வந்து அப்படியே இருக்கும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். சரியா, ஸோ 25 பாருங்க. If the monochromatic source in Young's double slit experiment is replaced by a white light, then 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யங் இரட்டைப்பிழை சோதனையில் உள்ள ஒற்றை நிற ஒளி மூலமானது வெள்ளை ஒளியால் மாற்றப்பட்டால், சரியா, மாற்றப்பட்டால் என்ன நடக்கும். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் there will be a central bright white fringe surrounded by the few colored fringes. சரியா, ஒயிட் லைட்டை யூஸ் பண்ணா இதுதான் நமக்கு phenomenon வந்து கிரியேட் ஆகும். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். சரியா, நெக்ஸ்ட் 26 பாருங்க. The terminal voltage of battery whose EMF is 10 volt and internal resistance is 1 ohm when connected through a external resistance of 4 ohm as shown in the figure S. சரியா, அவ்வளோ டெர்மினல் வோல்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. உனக்கு இஎம்எஃப் கொடுத்துட்டாங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக நீ வந்து யூஸ் பண்ண வேண்டியதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். சரியா, ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 27 பாருங்க. உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வேவ் ஈக்குவேஷன், ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷனோட இது கொடுத்துருக்காங்க, மோஷனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆம்ப்ளிடியூட் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் டைம் பீரியட் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், இது எல்லாமே மீட்டர்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதான் ஆம்ப்ளிடியூட். கரெக்டா, இதான் ஆம்ப்ளிடியூட். 5 தான் ஆம்ப்ளிடியூட். உனக்கு டைம் பீரியட் என்ன ஃபார்முலா, டைம் t ஈக்குவல் டு 2π/ω. கரெக்டா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒமேகா வந்து எங்க இருக்கு, இங்க இருக்குது. டைம் நடக்கிறதா ஒமேகா, பை தான், அவ்வளோதான். அப்போ சிம்பிளி 2π/π போட்டால் ஆன்சர் 2 வந்துடும். அப்போ சிம்பிளி 5 மீட்டர் and 2 seconds. சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் 28. So 28 is another. The moment of inertia of a thin rod about an axis passing through its midpoint and perpendicular to the rod is 2400 grams centimeter square. The length of the 400 gram rod is nearly. ரொம்ப சிம்பிள் தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான், டைரக்டா உங்க ஆன்சர் வந்துரும். 8.5 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் 29. In an ideal transformer, the turns ratio, சரியா, டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி டு செகண்டரி ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வோல்டேஜ் ரேஷியோ வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுவும் டைரக்ட் ஃபார்முலா, ரிலேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ரிலேஷன் டைரக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். சரியா, ஓகே. நல்லியல்பு மின்மாற்றி. சரியா, நல்லியல்பு மின்மாற்றினா பவர் இன்புட் அவுட்புட் ரெண்டு சேமாக இருக்கும், 100% எஃபிஷியண்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணீங்கன்னா போதும், டைரக்டாக கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் 30 பாருங்க. So 30 வந்து a horizontal force 10 Newton is applied to a block A as shown in the figure. The mass of the block A and B are 2 kg and 3 kg respectively. The blocks slide over a frictional surface. The force exerted by a block A and B is. So அது வந்து ஒரு ஃபோர்ஸ் வச்சு 10 Newton வச்சு புஷ் பண்றாங்க. A பிளாக் வந்து B பிளாக் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணனும்னு கேக்குறாங்க. சரியா, 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. ரொம்ப சிம்பிள் தான், நீ டைரக்டா ஃப்ரீ பாடி டயகிராம் வச்சு செக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். சோ செக் பண்ணி ஆன்சர் வந்து 6 நியூட்டன்ஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தான். சோ 31 வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் क्वेश्चन. சிம்பிளி லாஜிக் கேட்ஸ். இன்புட்டை கொடுக்க போறீங்க, அவுட்புட் செக் பண்ண போறீங்க, ஃபைனல் அவுட்புட் எடுக்க போறீங்க. எல்லா எக்ஸ்பிரஷனையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்னா அண்ட் கேட்டோட எக்ஸ்பிரஷன் வந்து கிடைக்கும். சரியா, அது அவுட்புட்டா கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். சரியா, 32 பாருங்க. 32ல வந்து the quantities which have the same dimensions of those of solid angles are. So இதுக்கு எதுக்கு dimensions வந்து சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, same dimensions of those solid angles. solid angle-ஓட dimensions வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும். திண்ம கோணத்தை போன்ற சமமான பரிமாணங்கள் பெற்றுள்ள அளவீடுகள் எது. சரி, ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிளுக்கு தான் அதோட டைமென்ஷன்ஸ், ஆங்கிளோட டைமென்ஷன்ஸ் இருக்கும், திரிவு மற்றும் கோணம். சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு நியூக்ளியர் லெசன்ல இருந்து ஸோ ஒரு ரேடியோஆக்டிவிட்டி நடந்திருக்கு. சரியா, X290/82. சரியா, மாஸ் நம்பர் அண்ட்
புரோட்டான் நம்பர் இருக்கு. ஸோ இதுல இருந்து டிகே வந்து நடந்திருக்கு. ஆல்ஃபா டிகே, ஒரு பாசிட்ரான், ஒரு பீட்டா டிகே, புரியுதா? அடுத்து ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரியாக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா அந்த Q இருக்குல்ல, இதோட அந்த மாஸ் நம்பர் என்னவா இருக்கும், அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கும். நீங்க ப்ராப்பரா செக் பண்ணீங்கன்னா தெரியும். 286 81 சரியா? 286 இந்த ஃபைனல் மாஸ் நம்பர், 81 ஃபைனல் அந்த அட்டாமிக் நம்பர் சரியா? ரொம்ப சிம்பிள். 34 பாருங்க. 34 வந்து the mass of planet is 1/10 that of the earth and its diameter is half that of the earth. The acceleration due to gravity on the planet. ரொம்ப 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 சிம்பிளான மாடல். என்ன கொடுத்தா ஒரு கோள நிறை பூமியானது. ஸோ ஒரு கோளத்தோட நிறை வந்து பூமியை கம்பேர் பண்ணும்போது 1/10 இருக்கு. அதே மாதிரி அதன் விட்டம் பூமியின் விட்டத்தில் பாதியா இருக்கு. ஜஸ்ட் நீங்க அந்த ஃபார்முலா, அந்த ரிலேஷன் இருக்கும், உங்களுக்கு கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் ரிலேஷன் இருக்கும், அதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் இஸ் 4.9 m/s². ரொம்ப சிம்பிள் சரியா? நெக்ஸ்ட் வந்து 35th கொஸ்டின். Two bodies A and B of same mass undergo completely inside inelastic one-dimensional collision. The body A moves with the velocity v1 while the body B is at rest before collision. The velocity of the system after collision is v2. The ratio of v1 and v2. So இது வந்து என்னது, inelastic collision சரியா? இதுக்கு நீங்க டைரக்டா ஜெனரல் ஃபார்முலா இருக்கும், அதுக்கு நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா 10 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் சரியா? சமநிலையுடைய A மற்றும் B என்னும் இரு பொருட்கள் முழுவதும் மீட்சியற்ற ஒற்றை பரிமாண மோதலுக்கு உட்படுகிறது. ஸோ ஏவோட ஸ்பீடு வந்து v1 சொல்லுவாங்க, B ஓட ஸ்பீடு வந்து 0. மோதுனதுக்கு அப்புறம் ரெண்டும் ஸ்டிக் கொலிஷன் சரியா? ரெண்டும் ஒட்டிக்கிட்டு நகரும் கரெக்டா? அப்படி போச்சு அப்படின்னா அந்த ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ரேஷியோ கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். So next 36. So 36 la choose the correct circuit, which one of the achieve the bridge balance. Just in the diagram base பண்ணி எந்த ஒரு டயகிராமுக்கு இந்த bridge வந்து பேலன்ஸ் ஆகும், அந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நீங்க என்ன செக் பண்ணணும். செக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் உங்களுக்கு கரெக்டா அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ 36க்கு ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் சரியா? ஸோ நெக்ஸ்ட் 37 கொஸ்டின். 37 வந்து velocity time graph of the motion of a body is given below. ஸோ ஒரு பொருளின் இயக்கத்துக்கு திசைவேக நேர வரைபடம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வைத்திருக்கான மிக பொருத்தமான முடுக்க நேர வரைபடம் சரியா? ரொம்ப சிம்பிள் தான். அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்புறம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் 0வா இருக்கு. செக் பண்ணீங்கன்னா போதும். நீங்க பாத்தீங்கன்னா 0 to இந்த டைம் வரைக்கும் எந்த ஒரு இதுமே கிடையாது, ஒரே வெலாசிட்டில மூவ் ஆயிருக்கு, ஆக்சலரேஷன் 0. இங்க இருந்து இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், இங்க ஆக்சலரேஷன் அகைன் 0, இங்க வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன். அவ்வளவுதான். அது எங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இங்க தான் ஒர்க் அவுட் ஆகுது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் 38 பாருங்க பார்க்கலாம். ஸோ 38 வந்து a small telescope has an objective of focal length 140 cm and eyepiece of focal length is 5 cm. The magnifying power of telescope for viewing at a distant object is. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஆல்ரெடி பழைய மாடல் வந்து கேட்டிருக்காங்க, நீ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சிறிய தொலைநோக்கி 140 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்டது ஒரு பொருளுகள் லென்ஸையும் 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்டுள்ள ஒரு கண்ணறு லென்ஸையும் பெற்றுள்ளது. ஒரு தொலை தூரத்து பொருளை நோக்குகையில் அந்த தொலைநோக்கியின் பெருக்கு எண் மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும். ஆன்சர் நீங்க ப்ராப்பரா அந்த ஃபார்முலா இருக்கு போட்டிங்கன்னா ஆன்சர் 28 சொல்லி கிடைக்கும் சரியா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது 39. The minimum energy required to launch a satellite of mass m from the surface of Earth of mass m and radius r in a circular orbit at an altitude of 2r from the surface of the Earth. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நீங்கள் எல்லா டிஸ்டன்ஸும் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் வந்து எடுத்து போடணும் சரியா? இனிஷியல் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி போடுங்க, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி போடுங்க, ஃபைனல் வந்து இனிஷியலாக மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஆன்சர் 2 இஸ் கரெக்ட் சரியா? இதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம பின்னாடி கொடுக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு கீ மார்க் பண்ணிக்கோங்க, அந்த ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? ஸோ 40th கொஸ்டின் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. A 10 microfarad capacitor is connected to a 210 volt and 50 hertz source as shown in figure. The peak current in the circuit is nearly சரியா? ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்எம்எஸ் கரண்ட் தான் கிடைக்கும். அது நீங்கள் பீக் கரண்ட்டுக்கு மாற்றி எழுதணும் சரியா? 10 மைக்ரோஃபாரட் மின்தேக்கி திறன் கொண்ட அது ஒரு மின்தேக்கி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 210 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் மின் மூலத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. மின் சுற்றை உள்ள உச்ச மின்னோட்டம் I0 வந்து கேட்டுருக்காங்க சரியா? நீங்கள் ப்ராப்பராக போட்டீங்கன்னா உங்களுக்கு IRMS கிடைக்கும் கரெக்டாக? ஸோ IRMS ஞாபகம், IRMS ஈக்குவல் டு I0/√2 அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் யூஸ் பண்ணி மாற்றி எழுதணும் சரியா? போட்டிங்கன்னா ப்ராப்பராக உங்கள் ஆன்சர் கிடைக்கும். 0.93 ஆம்பியர். செக் பண்ணி பாருங்க கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A metallic bar of Young's modulus 0.5 × 10⁻11 m², and coefficient of linear thermal expansion கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஹீட் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் பண்ணுறாங்க 0 டிகிரி செல்சியஸ் வந்து 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் ஹீட் பண்ணுறாங்க.
without expansion or bending. சரியா? அப்ப compressive force எவ்வளவு டெவலப் ஆயிருக்கும் அப்படினு கேக்குறாங்க. சரியா? சோ ரொம்ப சிம்பிள் தான். நீ டைரக்ட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த compressive force ஃபார்முலா இருக்கும்ல. அதை டைரக்ட்டா இது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி என்ன கிடைக்கும்னா 50 × 10⁻³ நியூட்டன். டைரக்ட் क्वेश्चन. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. சரியா? நெக்ஸ்ட் 42 என்ன கொடுத்தாலும் பாருங்க. A sheet is placed on a horizontal surface in front of a strong magnetic pole. A force is needed to. சரியா? Force is needed to. So ஒரு வலுவான காந்த துருவ முனைக்கு முன்னதாக ஒரு தகடு ஒரு கிடைமட்ட மேற்பரப்பின் மீது வைக்கப்படுகிறது. ஒரு விசை என்பது இதற்கு அல்லது இவற்றுக்கு தேவைப்படுகிறது என்பது அப்படி சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ரீட் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா பாருங்க. இதுக்கு எக்ஸ்பிரஷன் அப்படியே பின்னாடி மேக் பண்ணலாம். சோ ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு B and D மட்டும் தான். சரியா? B and D only மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 43. சோ இது பாருங்க. If the plates of the parallel plate capacitor connected to a battery are moved close to each other, then so ஒரு கெபாசிட்டர் ஒரு மின் அடுக்கு களத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு மின்தேக்கி. சரியா? ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் தட்டுகள் ஒன்றுக்கொன்று நெருங்கும்படி நகர்த்தப்பட்டால். சரியா? ஒரு மின்கலத்தோட ஒரு பேட்டரியை வந்து ஒரு கெபாசிட்டர் மின்கலத்தோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. கனெக்ட் பண்ணதோட என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பிளேட்டையும் பக்கத்துல கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தா என்ன ஆகும்? சோ வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம், வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? அது பக்கத்துல கொண்டு வந்தோம்னா கெபாசிட்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கெபாசிட்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கும்? சார்ஜ் வந்து அதிகமாக உள்ள போய் இருந்திருக்கும், அதனால இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சரியா? இவ்வளவுதான் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா பண்ணியிருந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. சரியா? அப்ப இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சார்ஜ் வந்து அதிகமாக உள்ள போயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எனர்ஜி வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆப்ஷன் B ல டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க, அது தப்பு. சரியா? ஆப்ஷன் C பாத்தீங்க அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும், டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. சரியா? ஆப்ஷன் D வந்து பார்த்தா ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் சேம். கண்டிப்பா கிடையாது. பொட்டன்ஷியல் சேமா இருக்கும், சார்ஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்ல. சார்ஜ் மாறிட்டே இருந்தா எப்படி ரேஷியோ சேமா இருக்கும்? அப்ப டியும் தப்பு. E தான் வந்து கரெக்ட். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் அண்ட் த வோல்டேஜ் இன்க்ரீசஸ். ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் அண்ட் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட், சார்ஜ் வந்து மாறிட்டே இருக்கும், அப்போ ப்ராடக்ட் மாறிட்டே தான் இருக்கும். புரிஞ்சா? அப்ப A, C and E வந்து கரெக்ட். சரியா? ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். சோ 44 பாருங்க. Two heaters A and B have power rating of 1 kilowatt and 2 kilowatt respectively. Those two are first connected in series and then in parallel to a fixed power source. The ratio of power outputs for these two cases is. ரொம்ப சிம்பிள் தான். அந்த எலக்ட்ரிக் பல்ப்ஸ் நம்ம சீரிஸ் parallel கனெக்ட் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க சீரிஸ்ல அதை கனெக்ட் பண்ணி அதுக்கு parallel அது மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கு ரிசல்டன்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை parallel கனெக்ட் பண்ணி அதுக்கு பவர் கால்குலேஷன்ஸ் போட்டு ரெண்டு ரேஷியோ போடுங்க. ரொம்ப சிம்பிள். 10 செகண்ட்ஸ் கூட மேக்ஸிமம் எடுக்காது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். சரியா? ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். So 45 பாருங்க. If the mass of the bob in a simple pendulum is increased to a thrice its original mass and its length is made half its original length, then new time period of oscillation is x/2 times its original time period, then value of x. ரொம்ப சிம்பிள் தான். நீங்க டைரக்டா சிம்பிள் ஃபார்முலா அந்த பெண்டுலம் இருக்குல்ல அது யூஸ் பண்ணா போதும். என்ன ஃபார்முலா? T = 2π/L/g. ஞாபகம் இருக்கா? நீங்க ப்ரொபஷனல் செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு அந்த மாஸ்ன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்திருக்க பாராமீட்டர் தேவையே கிடையாது. சரியா? இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ், லென்த் மட்டும் பேஸ் பண்ணி தான் இருக்க போது. நீங்க டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா போது ஈஸியா கிடைச்சிரும். சோ பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். சரியா? ஓகே. சோ 46 பாருங்க. Iron bar of length L has a magnetic moment M, capital M. It is bent at the middle of its length such that the two arms make an angle 60 degree with each other. The magnetic moment of this new magnet வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. L நீளம் கொண்டது ஒரு இரும்பு துண்டு கேபிட்டல் M காந்தத்தினை பெற்றுள்ளது. அது நீளத்தை மையமாக கொண்டு அதன் இரு கரங்களும் ஒன்றுக்கொண்டு 60 கோணத்தை மேற்கொள்ளுமாறு மடக்கப்படுகிறது. இப்புதிய காந்தத்தின் காந்த திருப்புதிறன் கேட்டிருக்காங்க. இதுவும் டைரக்ட் ஃபார்வர்ட் क्वेश्चन தான். இது பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் நீட் क्वेश्चन. அதை பேஸ் பண்ணி அப்படியே வந்துருச்சு. டேட்டா மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி சேம் தான். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். So 47 பாருங்க. The property which is not an electromagnetic wave traveling in a free space is that. கட்டற்ற ஒரு திறந்த வெளி ஃப்ரீ ஸ்பேஸ்ல வந்து பயணிக்கும் ஒரு மின்காந்த அலையின் பண்பு வந்து எது தப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க மின்காந்த அலையோட அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். 5 செகண்ட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளவுதான். ஈஸியா டிக் பண்ணிடலாம். இல்ல எது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா they originate from charges moving with uniform speed னு சொல்லிருக்காங்க. கிடையாது. சோ ஒரு சார்ஜ் வந்து ஆக்சலரேட் ஆனா மட்டும்தான் EMI வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? சோ அதுதான் தப்பு. மத்த மூணுமே கரெக்ட் தான். செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். சரியா? சோ 48 பாருங்க. 48 ரொம்ப சிம்பிள் தான். A force defined by F = alpha t squared plus beta t acts on a particle at a given time t. The factor which is dimensionless if alpha and beta are constants.
ஸோ ரொம்ப சிம்பிள் தான், டைமென்ஷனல் அனாலிசிஸ் நீங்கள் வந்து போடணும். ஸோ போட்டுட்டு நீங்கள் 4 ஆப்ஷனை வச்சு செக் பண்ணணும். எந்த ஆப்ஷனை நம்ம போடும்போது ஆல்ஃபா பீட்டாவோட டைமென்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி அதை நம்ம பார்க்கும்போது எந்த ஆன்சருக்கு வந்து டைமென்ஷன் வந்து வரல, ஃபுல்லாக கேன்சல் அவுட் ஆகும் செக் பண்ணோம். செகண்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் டைமென்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும், ப்ராப்பராக கேன்சல் ஆகி டைமென்ஷன் லெஸ்ஸஸ் வந்து வரும். அப்போ ஆன்சர் 2 இஸ் கரெக்ட். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா மற்றும் பீக்கான எந்த மாறிலிகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பரிமாணமற்றதாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 49 பாருங்க. 49 வந்து parallel plate capacitor is changed by connecting it to a battery through a resistor. If I is the current in the circuit, then the gap between the plates. சரியா? ஸோ ஒரு இணைத்தட்டு மின்தேக்கிக்கு ஒரு மின்தடை வழியாக ஒரு மின்னடுக்கு களத்தோடு இணைக்கப்பட்டு மின்னூட்டப்படுகிறது. I என்பது மின்சுற்றில் உள்ள மின்னோட்டம் எனில் தட்டுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியில். ஸோ அதை பேஸ் பண்ணி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எது வந்து இருக்கும் அப்படின்னு ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆஃப் த மேக்னெட் ஈக்குவல் டு த ஐ flows the same direction is an I. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் அந்த கண்டக்ஷன் கரண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெண்டு சேம் டைரக்ஷன் தான் இருக்கும். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு சேமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ 49 ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் 50 வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. The following graph represents the TV curves, temperature volume curves of a ideal gas, T1 temperature, V1 volume at 3 process P1, P2, P3. சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணாலும் PV equal to nRT. இந்த ரிலேஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ ப்ரெஷர் 1 அதிகமாக இருக்கும், நெக்ஸ்ட் 2 அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து 3 இருக்கும். சரியா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து பின்னாடி வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் உங்களுக்கு பாட்டனி வந்து வருவாங்க.